நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பெருமைக்குரிய பாகவதீஸ்வர பாகவதரின் சங்கீத ஸ்வரம் டாக்டர் பேபி ஸ்ரீராம். படித்ததெல்லாம் சங்கீதம், பெற்றதெல்லாம் தங்கம். சங்கீத மேதைகள் டி.எம். தியாகராஜன், பி.எஸ். நாராயணசுவாமியிடம் பயின்றவர். உயர்ந்த இசையை தொடர்ந்து தருபவர். இவர் விருத்தம் பாடினால் நித்தம் அதையே கேட்கத் தூண்டும். மறக்க முடியாத மார்கழியில் பேசுகிறார், பின் நம் மனம் நெகிழ பாடுகிறார். 92ல் நான் சென்னையோடு வந்தேன். டி.எம். தியாகராஜன் சார் ஸ்டூடெண்ட்டாக வந்தேன். அந்த டைமில் மார்னிங் 5:30க்கு கிளம்பி மார்கழி பஜனைக்கு போய் அந்த பாபநாசன் சிவன் காம்போசிஷன்ஸ் எல்லாம் பாடி அவ்வளோ ஆனந்தமாக இருக்கா. டே பிஃபோர் எஸ்டர்டே கூட நானும் என் ஹஸ்பண்டும் காலையில் ஒரு நியூ இயர் என்ஜாய்மெண்ட்லாம் முடிச்சுட்டு சாயந்தரம் கச்சேரிக்கு போயாச்சு. ஒரு 5:45 இருக்கும். என் ஹஸ்பண்ட் கேட்குற, நம்ம சாப்பிடலையோ பசிக்கிறது அப்படின்னு. ஏன்னா நிஜமாவே நாங்கள் சாப்பிட மறந்து போயிட்டோம். பிகாஸ் வி ஹேட் எ கிரேட் ஸ்டார்ட் ஆன் நியூ இயர் 2013. 12 o'clock ஸ்டார்ட் பண்ணும்போது மை ஹஸ்பண்ட் வாஸ் ஆன் த ஸ்டேஜ் வித் none other than the great அபிஷேக் ரகுராம். அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு அதிர்ச்சியான சந்தோஷமாக இருந்தது. மறக்க முடியாத ஒரு சந்தோஷங்கிறது. முன்னாடியெல்லாம் நாங்கள் வந்து இன்னைக்கு யார் மிருதங்கம் அப்படின்னு பார்த்து போவோம். இப்போ காரைக்குடி மணி சார் ஸ்ருதிலயம் அப்படின்னா ஹரிசங்கர் சார் கஞ்சிரானா ஓடுவோம். அங்கே வந்து அப்படியே எல்லாம் ஒரு கும்பலாக மிருதங்கிஸ்டோட சேர்ந்து உட்காந்து நாங்கள் தாளம் போடுறது. அது எனக்கு எதுவும் புரியாது, ஆனால் இவாளோட உட்காந்து அதுக்கு தாளம் போட்டுன்னு அது என்ஜாய் பண்ணுறது தான் ஒரு சந்தோஷம். அது மாதிரி பாலக்காடு ரகு சார், ஹரிசங்கர் சார் அப்படின்னா ஓடுவோம். டி.கே. மூர் சார் ஒரு காம்பினேஷன், உமையாள்புரம் சார் காம்பினேஷன், அப்படி ராஜாராவ் மாமா, அப்படி நிறைய எல்லாரோடும் மிருதங்கம்னா அது ஒரு பைத்தியம் எங்களுக்கு. அப்படி அந்த மிருதங்கத்தை பார்த்து தான் போவோம். அது தனியை முடிச்சுட்டு தான் வெளியில் இறங்குவோம். என்ன பசி வந்தாலும் தனி முடிச்சு தான் வெளியில் இறங்குவோம். அதில் எனக்கு என்ன ரொம்ப வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஒரு மியூசிஷியன் சொல்கிறதுக்கு செதலபதி பாலசுப்ரமணியமா. அவரை பற்றி சொல்லாமல் முடியாது என்னால். ஏன்னா காலமாக அவரோட மார்கழி பஜனையில் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் நாங்கள். அந்த விருத்தம்னா அதோட டிக்ஷனரி எனக்கு வந்து பாலு மாமா தான் சொல்லுவேன். நான் கரகர பிரியானா அது பாலு மாமா தான். நாங்கள் சொல்லுவோம், மாமா உங்களுக்கு 2 ராகம் தான் தெரியும், ஒன்று கரகர பிரியா, மற்றது கரகர பிரியா இல்லை அப்படின்னு சொல்லுவோம், சும்மா கிண்டலா. அந்த விருத்தம் எல்லாம் அப்படி ஒரு ரொம்ப தடித்த ஓர் மகனை அந்த எடுத்து அந்த ப்ரொனவுன்ஸ் பண்ணுற அந்த விதம், அதை வந்து இப்படி டைட் பண்ணி பாடுவார். அது மாதிரி சின்ன வயது முதல் உன்னையே நம்பினேன் அப்படி அந்த விட்டுருவார் அந்த வாய்ஸ். அப்படியே சரண்டர் டு தி லார்டர்ஸ். அந்த மாதிரி அந்த சினந்த என்னை அடித்தாலும் பரிந்தெடுத்தணைத்தாலும் நீ என்ன செய்தாலும் எந்த இதை வந்து அந்த ஃபிலிமில் வந்த பாபநாசன் சிவன் கீர்த்தனை. அது அந்த ஃபிலிமில் கேட்டபோது இவ்வளோ அழகாக இந்த பாலு மாமா இதை இவ்வளோ அழகப்படுத்தியிருக்காரா அப்படின்னு தோன்ற அளவுக்கு பாமா பாடுவா. அதே மாதிரி எனது மனம் கவலை என்னும் இருள் சூழ்ந்தால் எவரிடம் முறையிடுவேன், அதாவது உனது மலரடியில் விழுவேன் அப்படின்னு விழுந்துருவார் அவர். அதெல்லாம் தான் என்னோட மெமரியில் வந்து ரொம்ப மிகச்சிறந்த மார்கழி அப்படின்னு நான் நினைக்கிறேன். குன்றமேந்தி குளிர் மழை காத்தவன் அன்று ஞாலம் அளந்த பிரான். குன்றமேந்தி குளிர் மழை காத்தவன் அன்று ஞாலம் அளந்த பிரான். சென்று சேர் திருவேங்கடமாமலை ஒன்றுமே தொழ ஒன்றுமே தொழ நம் வினை ஓயுமே. சென்று சேர் திருவேங்கடமாமலை ஒன்றுமே தொழ நம் வினை ஓயுமே. ஓ